வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் கீரையும் கறியும். கீரை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம கீரை கறியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், இதில் 3/4 கிலோ மட்டன் எடுத்துன்னு வந்திருக்கேன். நல்லா லெமன் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அரைக்கட்டு கீரை, இது சிறுகீரை எடுத்துருக்கிறேன் நான், அரைக்கட்டு. கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, சோம்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள் இல்லை, குழம்பு மிளகாத்தூள். வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடியாக அரிஞ்சிருக்கேன். 2 தக்காளி. இப்போது நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஃப்ரெஷர் ஃபேன் வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு சோம்பு முதல்ல போட்டுடுங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுடுங்க. வெங்காயம் வதக்க சொல்லவே உப்பும் பாதி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மஞ்சள்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது. ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுது. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்னு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி 2 அரிஞ்சு வச்சுக்கிறது போட்டுக்கலாம். கீரையும் கறியும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம கறியை போட்டுடலாம். கறி கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெங்காய தக்காளி எல்லாத்தையும் போட்டு இது கொஞ்சம் நேரம் எதுலேயே வதங்கட்டும். இப்போது எடுத்து வச்ச 3 ஸ்பூன் மிளகாத்தூள், இளங்கறியாக இருந்தால் 3 விசில் போதும். கொஞ்சம் கறி ஹார்டாக இருந்தது ஒரு 5 விசில் விட்டுக்குங்க. இப்போ இது நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இது ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துடலாம். கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. நம்ம அழைச்சி வச்சு நல்லா பொடியாக அரிஞ்சு வச்ச கீரையை இதில் சேர்த்துருங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த கீரை இதில் வெந்துட்டு. தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்குங்க. ஏன்னா இந்த கீரை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொச்சா போதும். இதில்
தேங்காய் அதெல்லாம் தேவையில்லை. சுவையான சூடான கீரையும் கறியும் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.